இன்னைக்கு மார்னிங் 6 o'clock ஏஞ்சிட்டேன். ஆனால் நைட்டு ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து படுக்கிறதுக்கு மணி 12 ஆயிடுச்சு. 8 to 9 பரதநாட்டிய கிளாஸ். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கியிருக்கலாம். ஒன்ஸ் படுத்தா உடனே எந்திரிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே ஏஞ்சிட்டேன். இந்த திங்ஸ் எல்லாத்தையும் அந்த வீட்டில் வைக்கும்போது இடமே இல்லாத மாதிரி இருந்துச்சு, சின்ன வீடுங்கிறதுனால. கிச்சன்ல இருந்து கபோர்டு வரைக்கும் எல்லாமே இங்கே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்போ திங்ஸே இல்லாத மாதிரி இருக்கு. காலையில சத்து மாவு கஞ்சி குடிக்கிற நல்ல பொண்ணுன்னு நினச்சிக்காதீங்க. எப்படியும் கிளாஸ் பண்ணனா எங்கள் மேம் ஒரு டீ போட்டு கொடுத்துருவாங்க. மொபைல் ஃபோன் எதுவும் இல்லாமல் மாடியில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டேன். வீடு கூட்டுற அளவுக்கு இல்லை, ஆனால் எதுவுமே குப்பையாக தைப்பூசம் அன்னைக்கு சாமி படத்தில் வச்சிருந்த பூவெல்லாம் வாடிடுச்சு. ஸோ சாமியாரை மட்டும் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். வந்து சமைக்கணும். இன்னைக்கு ஒயிட் ரைஸ், ரசம், உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்க்கு நான் சோப் யூஸ் பண்ணுறதில்ல, நிறைய பேருக்கு தெரியும். சிம்பிள் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிக்கிட்டேன், அப்புறம் தான் போய் குளிப்பேன். என் ரெசிபிஸ்லாம் பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பேச்சுலருங்கிறதையும் தாண்டி ரசம், கர்ட் ரைஸ் இதெல்லாம் நானே சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். குளிச்சுட்டு வந்து பரதநாட்டிய கிளாஸ் தான் கிளம்பிட்டு இருக்கேன். இவங்க எல்லாரும் என்னோட கிளாஸ்மேட். சின்ன பசங்க கூட சேர்ந்து கற்றுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நம்ம சின்ன தப்பானாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. கொஞ்சம் கிளாஸ் முடிய டைம் ஆயிடுச்சு. மார்னிங் எழுந்ததுலேருந்து ஃபோனில் சார்ஜ் போடல, அதனால சமைக்கிற கேப்பில் சார்ஜ் போட்டுக்கிட்டேன். என்ன சாப்பாடாக இருந்தாலும் செஞ்சது ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடுவேன். நானும் சாப்பிட்டுட்டு பேக் பண்ணிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டாடா பாய்.